நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லவ் பாம் போடுவாங்க. லவ் பாம் அப்படின்னா காதல் குண்டு வேறு. எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இழிச்ச வாய்களை செலக்ட் பண்ணுவாங்க. உலகத்திலேயே அதிக சைக்காலஜி தெரிஞ்சவங்க, சைக்காலஜி எல்லாம் அவங்க கிட்ட நம்ம பிச்சை எடுக்கணும். எல்லா சைக்காலஜியும் தெரியும் அவங்களுக்கு, நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, நார்சிஸ்ட் இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் மரியாதையில நடந்துக்குவாங்க, ஆனா மற்றவங்க கிட்ட மரியாதை நடந்துக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு மரியாதை தெரியும் தானே அர்த்தம். இதுதான் நார்சிஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க, நமக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாங்க. முட்டாள் என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன், அவன் நார்சிஸ்ட் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு சொல்றாங்க, நார்சிஸ்ட் இல்லைங்க. ஒரு செகண்ட்ல மாத்தி மாத்தி இருக்கும். அவங்க அம்மா பொண்ணுன்னா அப்படியே துடிப்பாங்க, புருஷனுக்கு எது வந்தாலும் கடுக்கவே மாட்டாங்க. அப்ப நார்சிஸ்ட்னு அர்த்தம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னொன்று ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, இந்த நார்சிஸ்ட்லாம் பேர் வைக்க வேண்டாம். யாரு கூடயாவது இருக்கும் பொழுது மன உளைச்சலா இருக்கா, டென்ஷனா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, கடுப்பா இருக்கா, அவங்க சரியில்லை. ஒண்ணு முட்டாளா இருக்கலாம், அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். யாரு கூடயாவது இருக்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் வந்தா, ஒன்று அவர்கள் முட்டாளாக இருக்கலாம், இல்லை இம்சையாக இருக்கலாம், இல்லை நச்சாக இருக்கலாம், இல்லை கல்லாக இருக்கலாம். அவ்வளவுதான். அன்பான ஞானி கூட இருக்கும் பொழுது மன உளைச்சல் அடையவே மாட்டீர்கள். யாரு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சலையே வரலையோ, ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ, அவங்க எல்லாம் ஞானிகள் இல்ல அன்பானவர்கள். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 3 இருக்கு இல்லையா, முட்டாளு, இம்சை. சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். முட்டாள் கிட்டையும், நீங்க முட்டாள் கிட்ட ஒரு நாள் ஹோட்டலுக்கு போறீங்க, அவங்க சப்பாத்தி வாங்கி சாப்பிட்றாங்க, உங்களே சப்பாத்தி சாப்பிட சொல்றாங்க. முட்டாள் அப்படித்தானே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. தனக்கு பிடிச்சா மற்றவங்க பிடிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்றது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குது இல்லையா, எனக்கு புரோட்டா தான் பிடிக்குது, நான் ஒரு வேளை புரோட்டா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எடுத்து சொன்னா மாறனா நார்சிஸ்ட் கிடையாது. முட்டாள் கிட்ட ஒரு 4 முறை சொன்னா மாறிடுவாங்க. இம்சை கிட்ட ஒரு 8 முறை சொன்னா மாறிடுவாங்க. நச்சு மனுஷங்க கிட்ட 80,000 முறை சொல்லுங்க, கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம மாறணும், இல்லைன்னா காலி கதை கண்டல்.